இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குற்றவாளிகளால் பயன்படுத்தப்படும் 540 சட்டவிரோத வழிபாதைகள் கண்டுபிடிப்பு. ஐஜிபி தகவல். பிப்ரவரி கடைசி வரைக்குமான நிலவரப்படி நாடு முழுவதும் லாரங் டிகூஸ் எனப்படும் 540 சட்டவிரோத வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் தரைவழி பாதைகள் மட்டுமே 360 என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். கோலாலம்பூர், பினாங்கு, தெலங்கானு, பஹாங் தவிர்த்து 10 மாநிலங்களில் உள்ள 24 கடற்பாதைகளும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். அந்த சட்டவிரோத வழிகள் பெரும்பாலும் கடத்தல், மனித கடத்தல், சட்டவிரோத குடியேற்றம், விலங்கு கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதனை தடுக்க போலீஸ் மற்றும் பிற அமலாக்க அமைப்புகள் கண்காணிப்பு, ரோந்து மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாக ஐஜிபி சொன்னார். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மலேசிய வருகையாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வரவேற்பான இடமாக தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்கின்றன என்றார் அவர். 87வது நோ இந்தியா திட்டத்தில் மலேசியாவிலிருந்து 4 இளைஞர்கள் பெருமைமிகு பங்கேற்பு. இந்திய வெளியுறவு அமைச்சு 87வது முறையாக பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நோ இந்தியா திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. 3 வாரங்கள் நீடித்த இந்நிகழ்ச்சியில் 15 நாடுகளை சேர்ந்த 36 மாணவர்கள் பங்கேற்றனர். மலேசியாவிலிருந்து முதல் முறையாக 4 இளைஞர்கள் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் முறையே மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முதுகலை மாணவர் கரண் ராஜ் சந்திரா, மலாயா பல்கலைக்கழக முதுகலை மாணவர் கிருத்திலிங்கம், தகவல் தொழில்நுட்ப துறையில் உதவி அமைப்பு பொறியாளராக பணியாற்றும் நேஷன் செல்வராஜு, நெகிரி செம்பிலான் இந்திய இளைஞர் பேரவையின் தலைவர் ஹேமநாத் சியாமல ரூபன் ஆவர். பொது உறவுத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்று தற்போது மலேசிய இந்திய இளைஞர் பேரவையின் பேராக் மாநில கிளையின் தகவல் பிரிவு தலைவராகவும் உள்ள கரண்ராஜ் சந்திரா இத்திட்டத்தில் கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். விஜயின் ஜனநாயகன் படத்தின் OTT ஒப்பந்தம் ரத்து, ரசிகர்கள் அதிர்ச்சி. முழு நேர அரசியல்வாதியாக மாறியுள்ள நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைக்கு வருவதில் சிக்கல் நீடிக்கும் நிலையில் தற்போது டிஜிட்டல் தளத்திலும் அது பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. அமேசான் பிரைம் வீடியோ சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான OTT ஒப்பந்தத்திலிருந்து விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற தெளிவான தகவல் இல்லாததால் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் விஜய்க்கு பெரும் ரசிகர் பட்டாளம் இருப்பதால் வெளியீட்டு தேதி உறுதியாகும் போது வேறொரு புதிய டிஜிட்டல் தளம் ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பள்ளிகளில் தீவிரவாத சிந்தனைகளை தடுக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை. பள்ளிகளில் தீவிரவாத சிந்தனைகள் ஊடுருவுவதை தடுக்க கல்வி அமைச்சான KPM தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சில சம்பவங்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விசாரணைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. பள்ளிகள் கல்விக்கான பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்றும் தீங்கு விளைவிக்கும் சிந்தனைகளுக்கு இடமளிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். எனவே KPM தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி இளைஞர்களை பாதுகாக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாட்டில் தடை செய்யப்பட்ட தேஷ் தீவிரவாத கும்பலின் சிந்தனைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்ற 6 இளைஞர்களை போலீஸ் அண்மையில் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் 3 குறைந்த வயதினர் ஆவர். இது தவிர்த்து இளைஞர்களை குறிவைத்து செயல்படும் ஒரு தீவிரவாத கட்டமைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அது வெளிநாட்டு தீவிரவாத கும்பலுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது. ஹரிராயாவுக்கு உணவுப் பொருட்கள் போதுமானவை, முகமது சாபு உறுதி. நோன்பு பெருநாள் காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் நாட்டில் போதுமான அளவில் இருப்பதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு உறுதிப்படுத்தியுள்ளார். அரிசி கையிருப்பு குறைந்தது 9 மாத தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோழி, முட்டை, மீன், மாட்டிறைச்சி, எருமை இறைச்சி, பால், காய்கறிகள் மற்றும் பழங்கள் அனைத்தும் நிலையான அளவில் உள்ளதாக சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். எனவே மக்கள் கவலை இல்லாமல் பண்டிகையை கொண்டாடலாம். தேவையற்ற பீதியால் பொருட்களை வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உணவுகள் போதுமானவையாக இருந்தாலும் சந்தைகளில் காய்கறிகள் மற்றும் மீன் கையிருப்பை அதிகரிக்கும் முயற்சிகள் அமைச்சு தீவிரப்படுத்தும் என்றார் அவர்.
பிரதமர் அலுவலகத்துடன் கோவில் நில பிரச்சினை குறித்து மலேசிய இந்து கோவில் தேசிய வழிகாட்டி குழுவான NHTSC சந்திப்பு. மலேசிய இந்து கோவில் தேசிய வழிகாட்டி குழுவான NHTSC நேற்று புத்ரஜயாவில் பிரதமர் அலுவலகத்துடன் சந்திப்பு நடத்தி கோவில் நிலம் தொடர்பான நீண்டகால பிரச்சினைகளை முன்வைத்தது. பிரதமருக்கு எழுத்துப்பூர்வமாக பல பரிந்துரைகளையும் அது வழங்கியது. பதிவு செய்யப்படாத கோவில்களுக்கு குயில் தன்பா பெந்தப்ரான் தானா என்ற புதிய நிர்வாக சொல்லை ஏற்றுக்கொள்வது, குறைந்தது 6 மாதங்களுக்கு அமலாக்க நடவடிக்கைகளை நிறுத்தும் மொரட்டோரியம் உத்தரவு மற்றும் இந்த வழிகாட்டி குழுவை தேசிய ஒருங்கிணைப்பு குழுவாக அங்கீகரிப்பது உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். பிரதமர் அரசியல் செயலாளர் சான் மிங்காய் இந்த கவலைகளை அரசாங்கம் புரிந்து கொள்கிறது என்றும், முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நீண்ட கால தீர்வுக்காக ஆய்வு செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நேர்மையான கடப்பாட்டை வரவேற்ற அக்குழு உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் கோவில் நில பிரச்சினைகள் சுமூகமாக தீர்க்கப்படலாம் என வலியுறுத்தியது. வீட்டிலிருந்தே வேலை செய்யும் ஆலோசனையை மறுபரிசீலிப்பீர், பிரதமர் உத்தரவு. மார்ச் 17ஆம் தேதி ஒரு முடிவு எட்டப்படும். ஃபாமி நிர்வாக நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை விரிவாக மறுபரிசீலனை செய்யுமாறு அரசாங்க சேவை ஊழியர்களின் உயர் தலைவர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியிருப்பதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். கொள்கையின் சாத்தியக்கூறு மற்றும் ஒருங்கிணைப்பை ஆய்வு செய்யும்படி அரசாங்கத்தின் தலைமை செயலாளர் மற்றும் பொது சேவை துறையின் தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு பிரதமர் பணித்துள்ளார். வீட்டில் இருந்தவாறு வேலை செய்யும் உத்தரவை இன்று செய்தியாளர் சந்திப்பின் போது அரசாங்க பேச்சாளருமான ஃபாமி உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த நடவடிக்கை பொது சேவை செயல்திறனை பராமரிக்கும் அதே வேளையில் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல விவகாரங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்ய வீட்டிலிருந்தவாறு வேலை செய்யும் ஆய்வின் முடிவுகள் விரைவில் விவாதிக்கப்படும் என செவ்வாய்க்கிழமை மார்ச் 17ஆம் தேதி ஒரு முடிவு எட்டப்படும் என்றும் அவர் கூறினார். மகனை இழந்த துயரத்தில் நடிகை அமிஷா அஸ்னான் தியோனி சிங் நேரில் சந்தித்து ஆறுதல். பிரபல மலாய் நடிகை அமிஷா அஸ்னான் தனது மூத்த மகன் ஆண்ட்ரே மிக்கலாய் பிப்ரவரி 23ஆம் தேதி நுரையீரல் புற்றுநோயால் இழந்ததை தொடர்ந்து தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் அண்மையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜியாரா சேனி மடானி அட்பினாஸ் திட்டத்தின் வாயிலாக அங்கசபுரியில் அமிஷாவை சந்தித்து ஆறுதல் கூறி சிறிய அளவிலான நிதி உதவியையும் அவர் வழங்கினார். அமிஷாவின் 2வது மகன் ஆண்ட்ரியன் அடாம் எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏற்கனவே மூத்த மகனை இழந்து தவிக்கும் அமிஷாவின் இந்த இன்னல்களை ஒரு தாய் என்ற வகையில் தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாக கூறிய தியோனி சிங் இந்த சோதனைகளை அவர் கடந்து வர பிரார்த்திப்பதாக கூறினார். இந்த ஜியாரா சேனி மடானி திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை 183 கலைஞர்கள் 1,44,900 ரிங்கிட் நிதி உதவியை பெற்றுள்ளனர். கோமாவில் இருப்பதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி. முதல் அறிக்கையை வெளியிட்ட முஜ்தபா கமீனி. இஸ்ரேல் ஈரான் போரில் காயமடைந்து தாம் கோமாவில் இருப்பதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சில மணி நேரங்களில் ஈரானின் உச்ச தலைவராக முதன்முறையாக அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆயதுல்லா முஜ்தபா கமீனி. அதில் வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவ தளங்களை மூட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அந்த தளங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கியுள்ளோம், மாறாக அந்த நாடுகளை தாக்கவில்லை. ஆனால் தளங்களை அவை மூடாவிட்டால் தொடர்ந்து அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் எச்சரித்தார். எங்களுக்கு 15 நாடுகளுடன் எல்லைகள் உள்ளன. அவர்களுடன் எப்போதும் நல்லுறவை விரும்பி உள்ளோம், இன்னமும் விரும்புகிறோம் என்றார் அவர். இஸ்ரேல் அமெரிக்க பெயர்களை குறிப்பிடாமல் எதிரிகள் செய்த குற்றங்களுக்கு, குறிப்பாக 168 மாணவிகள் உயிரிழந்த மினாஃப் பள்ளி படுகொலைக்கு நிச்சயம் பழிவாங்காமல் விட மாட்டோம் என்றும் முஜ்தபா சூளுரைத்துள்ளார். இஸ்ரேல் அமெரிக்க வான் தாக்குதலில் முஜ்தபா ஒரு காலை இழந்து கோமா நிலையில் படுத்திருப்பதாக தெஹ்ரானிய வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி பிரிட்டனின் த சன் பத்திரிகை முன்னதாக செய்தி வெளியிட்டது. அதோடு கடுமையான வயிறு அல்லது கல்லீரல் சேதத்திற்கும் அவர் ஆளாகி இருப்பதாக கூறி அது பரபரப்பை கூட்டியது. காபாரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், கொலைகாரர்களை காரால் மோதிய வியாபாரி மீது கொலை குற்றச்சாட்டு. கிளான் காபாரில் கடந்த வாரம் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக
ஒரு ஆடவர் மீது நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் போது 49 வயது வியாபாரியான ஆர் கணேசலிங்கம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 மோட்டார் சைக்கிள் பயணிகளை தனது வாகனத்தால் மோதினார். அவர்களில் 33 வயது கே தினேஷ்குமார் உயிரிழந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் இன்று கிள்ளான் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கணேசலிங்கம் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. கொலை குற்றம் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் அவரிடம் இருந்து எந்தவித ஒப்புதல் வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 12 பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். தடயவியல் அறிக்கையை சமர்ப்பிக்க ஏதுவாக ஏப்ரல் 22ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வருவதாக நீதிபதி அறிவித்தார். மார்ச் 5ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவத்தில் யமஹா Y15 மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் கம்புங் பெரபாற்றில் லாரி ஓட்டுநர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர். பின்னர் அவ்விருவரையும் கணேசலிங்கம் தனது வாகனத்தில் மோதினார். அதில் உயிரிழந்த ஆடவர் 23 குற்றப்பதிவுகளையும் காயமடைந்த நபர் 10 குற்றப்பதிவுகளையும் கொண்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கிள்ளான் பள்ளத்தாக்கு வாடகை வீட்டு விளம்பரங்களில் 45% இன பாகுபாடு ஆய்வில் அம்பலம். கிள்ளான் பள்ளத்தாக்கில் வாடகை வீட்டு விளம்பரங்களில் இன அடிப்படையிலான பாகுபாடு பெருமளவில் நடைபெறுவது புதிய ஆய்வொன்றில் அம்பலமாகியுள்ளது. ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி மலேசியா பிப்ரவரியில் நடத்திய ஆய்வில் 35,000க்கும் மேற்பட்ட விளம்பரங்களில் 42.8 விழுக்காடு விளம்பரங்கள் குறைந்தது ஓர் இனத்தையாவது ஒதுக்கி வைத்தது தெரிய வந்துள்ளது. இதில் இந்தியர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1/3 பகுதி விளம்பரங்கள் அவர்களை வேண்டுமென்றே தவிர்த்துள்ளன. மலாய்க்காரர்கள் 7.6 விழுக்காடும் சீனர்கள் 3.9 விழுக்காடும் மட்டுமே தவிர்க்கப்பட்டுள்ளனர். வெறும் 22 விழுக்காட்டு விளம்பரங்களே எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து இனங்களையும் வரவேற்றுள்ளன. இன அடிப்படையில் ஒதுக்கும் இந்த நடைமுறை மலேசியாவின் வீட்டு சந்தையில் சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் பாதிப்பதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். இதனை தடுக்க வலுவான சட்டங்களும் இணையதளங்களும் கடுமையான கட்டுப்பாடுகளும் அவசியம் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கட்டாய தொழிலாளர் முறை மலேசியா உட்பட 60 நாடுகள் மீது அமெரிக்கா விசாரணை. கட்டாய தொழிலாளர் பிரச்சனையை தடுப்பதில் தோல்வியடைந்ததாக கூறி மலேசியா உட்பட 60 நாடுகளை USTR எனப்படும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. தனிநபர்களை மிரட்டி ஏமாற்றி அல்லது விருப்பத்திற்கு மாறாக அபராதம் அல்லது தண்டனை பயம் காட்டி வேலை செய்ய வைக்கும் சட்டவிரோத செயலே கட்டாய தொழிலாளர் முறை அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் மலேசியாவின் வர்த்தக நடைமுறைகள் அநியாயமானவையா அல்லது பாகுபாடானவையா என்பதை இந்த விசாரணை ஆராய உள்ளது. பொது விசாரணை வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. எழுத்து வடிவிலான கருத்துக்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 15 ஆகும். செம்பனை எண்ணெய், ரப்பர் கையுறைகள், மின்னணு உற்பத்தி போன்ற துறைகளில் மலேசியா முன்பே இந்த கட்டாய தொழிலாளர் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. விசாரணையில் மலேசியா விதிமுறைகளை பின்பற்றவில்லை என நிரூபிக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் தடை செய்யப்படலாம். இது நாட்டின் பொருளாதாரத்தையும் அனைத்துலக வர்த்தக புகழையும் பாதிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.